எவ்வளவு அழகா கலரா முகம் மட்டுமா மனசு வெள்ள ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை தான் இந்த டைலாக்கான அந்த வீடியோ டெம்ப்ளேட்டும் நானே கொடுத்துருப்பேன். இதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த எம்டியான பீட் மார்க்கில் நீங்கள் எல்லா பீட் மார்க்லையும் இமேஜ் ஆட் பண்ணவும் தேவையில்லை. இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு 2 பீட் மார்க் பதிலாக இதில் மட்டும் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அடுத்து 3வது இருக்கிறத விட்டுட்டு அதுக்கடுத்துக்கு 2 பீட் மார்க்கில் மறுபடியும் இமேஜ் ஆட் பண்ணி அடுத்ததை விட்டுட்டு ஸோ அதுக்கடுத்துருக்க 2 ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இந்த 2 பீட் மார்க் இருக்குது பதிலாக இதுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி அந்த பீட் மார்க்லாம் என்னோட இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதவே காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு இந்த இடத்துல இருக்க இந்த 2 இமேஜ் அதாவது இந்த 2 பீட் மார்க்கில் மட்டும்தான் இமேஜ் ஆட் பண்ணி அடுத்து எம்டியாக விட்டுட்டு மறுபடியும் 2 பீட் மார்க்கில் அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 2 பீட் மார்க் மட்டும் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நாம இந்த 2 இமேஜ் இருப்பதில் அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் எப்படி வந்து எஃபெக்டை கொண்டுட்டு வரது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசர் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து நிறைய கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எதுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரே ஒரு என்னோட இமேஜ் கொடுத்து அதில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு ஸோ இந்த சைடில் இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் வந்து அப்படியே மேலே இருக்க அந்த டெலிட் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து இன்னும் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் அதாவது நம்ம இமேஜில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க அந்த 2 இமேஜ் அதாவது வீடியோட லாஸ்ட் வரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கோமோ அந்த எல்லா இமேஜுக்குமே அதாவது இந்த 3வது பீட் மார்க்கை மட்டும் நம்ம எம்டியாக விட்டுட்டு மீதம் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜிலுமே வந்து நம்ம இந்த ஒரே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் வீடியோவே ஃபுல்லாகவே மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். ஸோ இதில் நான் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வரை இருக்க அந்த 2 இமேஜுக்கு ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி மீதம் இருக்கிறது என்ன இந்த 3வது இருக்க இந்த எம்டியான பீட் மார்க். ஸோ இந்த பீட் மார்க்கில் எப்படி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு அந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்டை கொண்டுட்டு வரது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய 5 குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 குரூப்லையுமே எப்படி ரொம்ப ஈஸியாக வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சென்டரில் அந்த 3வது குரூப்புக்கு பதிலாக அந்த 3வது குரூப் அந்த 3ன்னு போட்டுருக்கல ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே வந்து எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். இதில் கீழே இருக்க லேயர் தான் வந்து இமேஜ். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி வருதா இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறோம் உங்களோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணியோ கூட்டியோ கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் ஃபஸ்ட்டு தெரிகிற மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 3வது இருக்கலாம் நான் சேஞ்ச் பண்ணோம். இதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கீழே இருக்க அதை டச் பண்ணிவிட்டு அந்த எடிட் குரூப்பில் போனால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த மேலே இருக்க லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும் நமக்கு அந்த இமேஜ் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க லேயர் ஸோ அந்த லேயரையும் டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த எடிட் குரூப் ஸோ இதே மாதிரி ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த 3 டாட் டச் பண்ணி அப்படியே அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மீத இருக்க 2 லேயர் ஸோ இந்த லேயருக்கு பதிலாக அந்த 4வது இருக்க லேயரையும் டச் பண்ணி எடிட் குரூப் ஸோ ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட்டு ஸோ இதே மாதிரியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஒரு இதில் தான் மாற்றி காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் இனி மீத இருக்க எல்லா இதுலையுமே மாற்றணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாகவே மாற்றி காட்டுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த 5 லேயருமே பேஸ்ட் பண்ணி கரெக்டாக லேயர் கீழே கொண்டுட்டு வந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம
மாற்றினதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல இருக்குது பதிலாக இதையும் மாற்றணும். ஸோ இதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை குரூப் வந்து கொடுத்துருக்கணும் அந்த எல்லா குரூப்லேயுமே இருக்க வந்துருமே ரொம்ப ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியே மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த மேலே இருக்க பற்றில இதை நம்ம அப்படியே டோட்டலாக வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதே டூப்ளிகேட்டே மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காப்பி 20 லேயர் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட், அதாவது இப்போ இதுவரை நாம் வந்து அந்த சேக் எஃபெக்ட்லாம் எடிட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அந்த 2 பீட் மார்க் இருக்குது பதிலாக அந்த 2 பீட் மார்க் முடிஞ்சு அந்த 3வது பீட் மார்க் வந்து எம்டியாக ஸ்டார்ட் ஆகுதுல அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எல்லாத்தையுமே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் 20 லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதுவே கரெக்டாக வந்து அந்தந்த பீட் மார்க் கேப்பில் வந்து அதுவே வேறு லெவலில் இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.